இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தெளிவாக நேர்வழி அவருக்கு வந்து சேருகிறது, வஹி வருகிறது, காதிலே கேட்கிறது, கண்ணால் பார்க்கிறார், உள்ளம் சொல்லுகிறது, இது சொல்லுவது சரி என்று சொல்லுகிறது. வேற ஏதோ காரணத்துக்காக அவர் ஏற்க மறுக்கிறார் என்றால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு நேர்வழி காட்டவே மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான் அல் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனம், மின் பஅதி மா தபய்யனல் ஹுதா, யாருக்கு நேர்வழி இதுதான் என்று தெரிந்ததன் பின்னாலும் அவர் அதோடு முரண்பட்டுக் கொள்கிறார்களோ, அதை விட்டு ஒதுங்குகிறார்களோ, அதை விட்டு தூரமாகிறார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர் போகின்ற போக்கிலே நான் விட்டு விடுவேன். வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா, போன போக்கில கடைசியில் அவருடைய கடைசி இடம் சயீர் என்கின்ற நரகம், அதில் நான் அவனை நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நேர்வழி தெரிஞ்சதன் பின்னாலும் திரும்பி வராமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் ஹிதாயத் என்பது மூடப்பட்டு விட்டது, நேர்வழிக்கு வரவே மாட்டார் குர்ஆன் சொல்லு. ஆனால் அறியாமையின் காரணமாக யாராவது அவருக்கு நேர்வழி தெரிந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஹிதாயத்துடைய வாசலை திறப்பான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காதீர்கள், எங்கே சொல்லுகிறார்கள் பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய வஹியை சொல்கிறார்களா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை சொல்கிறார்களா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை சொல்கிறார்களா? உங்கள் மனது உலக காரத்துக்காக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்கள் உள்ளத்தை துறங்கள், அதிகமாக ஹிதாயத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தருவாயாக, நேர்வழியை காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள். நேர்வழி இல்லாமல், ஹிதாயத் இல்லாமல் எவ்வளவுதான் இபாதத்தோடு நாங்கள் மரணித்தாலும் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்.